ஒரு 6லேருந்து 8 மாசம் நாங்க கடையில தான் இருந்திருக்கோம். நாங்க இருந்த வீட்ட விக்கணும்னு அந்த ஓனர் எங்கள வெக்கேட் பண்ணி ஒரு கடையில தங்க வச்சுட்டான். அந்த கடையோட சைஸு ரொம்பவே சின்னது. ஒரு 10க்கு 10 இருக்கும். டாய்லெட் வந்து வெளிய இருக்கும். நைட் ஆனாக்கா அவங்க கேட்ட வேற பூட்டிடுவாங்க. ஸோ நாங்க டாய்லெட்க்கோ போ முடியாது. அதனால நைட் அவங்க கேட்ட பூட்டுறதுக்கு முன்னாடி டாய்லெட் வருதோ இல்லையோ, ஒரு தடவ டாய்லெட் போயிட்டு வந்து தான் படுக்குவோமே. அப்ப நான் சின்ன பையன்றதுனால வீட்ல என்ன நடந்துன்னுக்குதுன்னு கூட எனக்கு சரியா புரியல. அந்த ஆள் எது இருந்தாலும் எங்க அப்பா, எங்க அம்மாகிட்ட தான் பேசுவான். எங்க அப்பா, அம்மா ஃபர்ஸ்ட்டே ரொம்ப நல்லவங்க. யாருனா எதனா சொன்னா, சரி, சரின்னு சொல்லிட்டு தலைய ஆட்டிட்டு, அவங்க சொல்றத பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ரிக்ரெட் பண்ணுவாங்க. நம்ப ஏன் யோசிக்காம எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னோன்னு. இப்ப நான் அந்த விஷயத்த ரிமைண்ட் பண்ணி எங்க அம்மாவ கேட்டாக்கா, "ஏம்மா நீ கடையில இருக்கிறதுக்கு ஒத்துக்குனன்னா?" "அந்த டைம்ல என்னான்னு தெரியலடா. வந்து ரிக்வெஸ்ட் பண்ணா, கொஞ்சம் மாசம் இருங்கக்கா. அதுக்குள்ள வேற வீடு பார்த்து வைக்கிறேன்" அப்படி இப்படின்னு. நானும் அப்படியே விட்டுட்டேன். தலைவர் அதுக்கு தான் கரெக்ட்டா ஒரு டயலாக் ஒண்ணு சொன்னாரு. நல்லவங்களா இருக்கணும். ஆனா ரொம்ப நல்லவங்களா இருந்தா, நம்மள யூஸ் பண்ணிட்டு, நம்மள நடு தெருவுல விட்டுட்டு போயிடுவாங்கன்னு. எங்க அம்மாவும், அப்பாவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி, அந்த ஆளோட வீட்டுக்கு லீஸுக்கு போனாங்க. ஏன்னா வாடகை கட்டுறது கஷ்டமா இருந்துச்சு. பிளஸ் எங்களோட ஸ்கூல் ஃபீஸும் கட்டணுமா இருந்துச்சு. அதனால எங்க அம்மா என்ன பண்ணாங்க, லீஸுக்கு போலான்ட்டு அவன்கிட்ட அமௌண்ட்ட குடுத்துட்டு, அவனோட வீட்டுக்கு லீஸுக்கு போனாங்க. அந்த ஆளு அந்த வீட்ட வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருந்தான். ஸோ அந்த கடத்த ரிட்டர்ன் குடுக்குறதுனால, அவன் எங்ககிட்ட லீஸுக்கு அந்த வீட்ட குடுத்தான். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கெழ்வ இருந்தான். அவன்து ஒரு டார்ச்சரா இருக்கும். நாங்க அடுப்பு பத்த வைக்கக்கூடாது, துணி காய வைக்கக்கூடாது. காலி இடம் இருந்துச்சு. ஸோ கேஸ் மிச்சம் ஆகுமேன்ட்டு அடுப்பு பத்த வைக்குவாங்க. தண்ணி காய வைக்கிறதுக்கு மட்டும். புகை எங்க வீட்ல வருதுன்னு சண்ட போடுவான். துணி காய போட்டா எங்க வீட்ல வெயில் வரமாட்டேங்குதுன்னு சண்ட போடுவான். ஒரே தலைநோவா இருந்துச்சு. நான் அப்ப சின்ன பையனா இருந்ததுனால, எந்த விஷயத்துலயுமே நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் இல்லையா? பட் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் நெனச்சு பார்த்தா, ஜனங்கலாம் எவ்வளோ மோசமா இருக்கிறாங்கன்னு இப்ப தான் புரியுது. நாங்க லீஸ்க்கு இருக்கும்போது இந்த ஆள் என்ன பண்ணிக்கிறான், வேற ஏதோ ப்ராப்பர்ட்டி வந்துக்குது. அத வாங்கிடலாம் அப்டின்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டிய விக்கிறதுக்கு பிளான் பண்ணான். இந்த ஆளோட ஐடியா என்னவா இருந்துச்சுன்னா, இத கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கு வித்துட்டு, அந்த ப்ராப்பர்ட்டிய வாங்கிடலாம். அதுல 2 வீடு இருக்கு. 2 வீட்லருந்து வாடகை வரும் அப்டின்னு பிளான் பண்ணியிருக்கான் போல. அதனால இந்த ஆள் என்ன பண்ணான், எங்க அம்மாகிட்ட வந்து, "அக்கா நீங்க கொஞ்சம் காலி பண்ணுங்க. நான் வீட விக்கலான்னு பிளான் பண்ணிக்கிறேன்னு" பேசிக்கிறான் போல இருக்குது. அப்பயும் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. லீஸுக்கு தானப்பா போட்டோம். லீஸ் பீரியட் இன்னும் முடியலையே. அதுக்குள்ள நீ காலி பண்ணுன அப்படின்னு. இல்லக்கா கொஞ்சம் அர்ஜென்ட்டு. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி, உங்களுக்கு ஒரு வீடு பார்த்து வைக்கிறேன். வாடகையும் நானே கட்டுறேன். உங்க அமௌண்ட் நான் எப்போ செட்டில் பண்றேனோ, அப்பத்துலருந்து நீங்க வாடகை கட்டுறதுக்கு ஆரம்பிங்கோன்னு. அப்படி பேசிட்டு போனவன், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்னான்னு இருக்கான். அக்கா எந்த வீடும் செட் ஆக மாட்டேங்குதுக்கா. எல்லாம் வாடகை ஜாஸ்தி சொல்றாங்கோ. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கக்கா கடையில. நான் அதுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு வீடு பார்த்து உங்கள அங்க ஷிஃப்ட் பண்றேன்னு. அப்படி சொல்லி எங்கள தங்க வச்சான். ரொம்ப மாசம் அங்கேயே இருந்தோம். அந்த கடைக்கு ஆப்போசிட்ல தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காருவாங்க. அங்க ஒரு கல்லு போட்டு திண்ண மாரி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அங்க தான் எல்லாம் உட்காருவோம். நான் அந்த ஷட்டர தொறந்து வெளிய வரும்போது எல்லாம் எதிர்ல தான் உட்காந்துக்குவாங்க. அதனாலேயே ஷட்டர் ஃபுல்லா கூட தொறக்க மாட்டேன். ஒரு அளவுக்கு தொறந்துட்டு அதுலேருந்து கீழ குனிஞ்சு வெளிய வருவேன். ரொம்ப தயக்கமா இருக்கும். ரொம்ப கூச்சமா இருக்கும். என்னடா இது இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டானேன்னு. அதோட முடியல அவன் கத. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவன் அமௌண்ட் செட்டில் பண்ணா நாங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனோம். அங்கேயே தான் இருந்தோம். மறுபடியும் அவன் எங்க அம்மாவ தேடின்னு வந்தான். அக்கா இந்த மாதிரி வேற வீடு வாங்கிக்கிறேன். நீங்க வேணா லீஸ்க்கு வாங்கக்கான்னு. எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க. போன வாட்டி பண்ண மாதிரி மறுபடியும் பண்ணிடாதப்பா அப்படின்னு. இந்த தடவ அந்த மாதிரிலாம் ஆவாதுக்கா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டின்னு போய் வச்சான். எங்க அம்மா எதுக்கு மறுபடியும் 2வது தடவ அங்க போனாங்கன்னா, எங்க ஏரியால லீஸ்க்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாடகையும் கட்டிக்கின்னு, வீட்டு செலவும் பார்த்துக்கின்னு, எங்களோட ஸ்கூல் ஃபீஸும் பார்க்கறதுக்கு அம்மாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பாவும், அம்மாவும் 2 பேர் தான் சம்பாரிச்சிருந்தாங்க. பட் அவங்க வருமானம் ரொம்ப பெருசா இருக்கல. ஸோ மறுபடியும் அவன் வீட்டுக்கு லீஸுக்கு போனோமா, அங்கேயும் அந்த ஆள் அதே தான் பண்ணான். கொஞ்ச நாள் இருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வித்துட்டான். அந்த தடவ எங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்பதான் கரெக்ட்டா ரியாக்ட் பண்ணாங்க. "நீ ஒரு வீடு பார்த்துட்டு, அட்வான்ஸ் கட்டிட்டு, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சாமானெல்லாம் நீயே ஷிஃப்ட் பண்ணி அந்த வீட்ல வச்சுடு. அப்படி இருந்தா நாங்க போய் அங்க இருக்கிறோம். இந்த வாட்டி நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்லன்னு." அதுக்கப்புறம் அந்த ஆளே ஒரு வீடு பார்த்து சாமானெல்லாம் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணான். ஆட்டோ வச்சிருந்தான். அந்த ஆட்டோல எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் இறக்கி வச்சான். அதோட அவன் சாவகாசம் முடிஞ்சிச்சுன்னு நெனச்சீங்களா? இல்ல. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு ஆச்சு. ஆனா இந்த தடவ எப்போன்னா, நான் துபாய்க்கு போயிட்டதுக்கு அப்புறம். அந்த ஆள் லாஸ்ட்டா வீடு ஒண்ணு பார்த்துட்டு எங்களுக்கு கூட்டிட்டு போனான் இல்லைங்களா? அந்த வீட்ல தான் இருந்தோம். அந்த வீடு ரொம்ப ராசியான வீடு. இங்க வரவங்கலாம் சொந்த வீடு வாங்கின்னு போவாங்க. இல்ல நல்லா ஆயிட்டு தான் போவாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அங்க இருக்கும்போது தான் துபாய்க்கு போனேன். துபாய்க்கு போனதும் ஃபர்ஸ்ட்டு நான் பண்ண விஷயம் வீடு லீஸுக்கு போட்டிருந்து. பக்கத்துல ஒரு பில்டிங் இருந்துச்சு. அவங்க புதுசா அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்லயே அமௌண்ட் குடுத்துட்டு, ஒரு 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணி வீடு ரெடியா இருந்தோம். அங்க ஷிஃப்ட் ஆயிட்டோம். அப்போ லீஸுக்கு போட்டிருந்து, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் லீஸ்ல தான் இருக்கோம். வீடு ஒண்டி மாறினே வருது. ஆனா லீஸ்லயே தான் மூவ் பண்ணின்னு வந்துன்னுக்குறோம். வாடகைலாம் கட்ட முடியாது பெங்களூர்ல. வீடு லீஸுக்கு போட்டிருக்கிறதுனால தான் பிரச்சனை இல்ல. இப்போ வேலை இல்லாம வீட்ல இருக்கிறது கூட ஒரு பெரிய பர்டனா தெரியல.
அங்க இருக்கும்போதோ, நான் துபாய்க்கு போறத தெரிஞ்சுக்கின இந்த ஆளு, என்ன பண்ணிக்கிறான், எங்க அப்பா, அம்மாவ அப்ரோச் பண்ணியிருக்கான். இந்த மாரி இடம் இருக்குதுக்கா வாங்கிக்கிறீங்களா? அப்படி இப்படின்னு. எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் பேசுனாங்க. இந்த மாரி இருக்குதான்டா போய் பார்க்கட்டான்னு. நான் என்னான்னு சரி இடம் ஜென்யூனா இருந்தா வாங்கிக்கலாமா? நம்மளுக்கு தான் யாரும் இந்த மாரி இடம் காட்டுறதுக்கெல்லாம் தெரியாதே. அவங்க காட்டுனா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஒரு விஷயத்த அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணேன். போன தடவையே அந்த ஆள் இந்த மாரிலாம் பண்ணா, ஸோ ரொம்ப உஷாரா இருங்கோ. காசெல்லாம் எதுவும் குடுக்காதீங்கோ. எது இருந்தாலும் என்ன கேட்டுட்டு பண்ணுங்கோன்னு. ஸோ எங்க அப்பாவும், அம்மாவும் என்ன பண்ணாங்க, அவங்க கூட அவன் ஆட்டோல ஒரு சைட் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. சைட்ட பார்த்துட்டு, அங்க மென்ஷன் பண்ணியிருந்த நம்பர எங்க அப்பா ஃபோன்ல நோட் பண்ணிக்கின்னு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு அந்த சைட் ஓனருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த மாரி சைட் சேலுக்கு இருக்காமே, எவ்வளோ ரேட்டு? என்ன ஏதுன்னு கேட்டாக்கா, அவங்க என்னன்றாங்களா, "இப்பதான்ப்பா நான் சைட்டே வாங்குனேன். யாருப்பா உங்களுக்கு இந்த சைட் சேலுக்கு இருக்குதுன்னு சொன்னது? அந்த ஆள் நம்பர குடுங்க" அப்படி இப்படின்ட்டு கத்தியிருக்காங்க. எங்க அப்பா, அம்மா ரொம்ப நல்லவங்களாச்சே, அந்த ஆள்கிட்ட போய் பேசல இத பத்தி. ஆனா ஃபோன் பண்ணி எனக்கு இப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், "அவன்கிட்ட ரூ. 1 குடுக்காதீங்க. அவன்ட்ட இதுக்கு மேல பேச்சே வச்சுக்காதீங்கன்னு." அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, அவனும் இன்னொரு ஆள வந்து, "இடம் பார்த்தீங்களே எப்படி? அட்வான்ஸ் எதுனா குடுக்குறீங்களா? பேசி முடிச்சிடலாம்." அப்படி இப்படின்னு ரொம்ப பிரஷர் போட்டாங்க. "ஒரு 20,000 குடுங்க. பேசி முடிச்சிடலாம். உங்களுக்கு ஆயிடும்." அப்படி இப்படின்னு. எங்க அப்பா, அம்மா டைரக்ட்டா இருக்கிறத சொல்லாம, "இல்ல எங்க பையன் வேண்டான்ட்டான். காசு இல்ல, அது இல்ல." இப்படின்னு சொல்லி மழுப்பி அனுப்பிட்டுருக்காங்க. அதுலயும் கூட வந்தவன் வேற ஜாஸ்தி பேசுறானாம். "இவங்கலாம் வாங்க மாட்டாங்க. இவங்ககிட்ட நீ என்னாத்துக்கு கூட்டின்னு வந்த?" அப்படி இப்படின்னு. பண்றதே ஃபோர்ஜரி வேல. இதுல இவங்களுக்கு பேச்சு வேற இவ்வளோ. நான் அப்ப இங்க இருக்கல, துபாய்ல இருந்தேன். அதே நான் இங்க இருந்திருந்தா, அவங்க 2 பேரையும் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆளோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. வீடு வாங்கி, அது மேல ப்ராஃபிட் கொஞ்சம் வச்சு விக்கிறது, அந்த காச வச்சு மறுபடியும் வேற வீடு வாங்குறது, இந்த சர்க்கஸ் பண்ணியிருந்தான் இல்லைங்களா? லாஸ்ட்ல அந்த சர்க்கஸ் அவன கவுத்துடுச்சு. எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. லாஸ்ட்ல அந்த ஆளே வாடகை கட்டின்னு இருக்கிற மாரி ஆச்சு. நான் துபாய்ல இருந்து லீவுக்கு வரும்போதோ, இந்த ஆள் ஆட்டோல இருந்து வெளிய இறங்குறது ஒரு தடவ பார்த்தேன். அந்த ஆள் என்ன நெனச்சான், நான் அந்த ஆள பார்த்து பேசுவேன்னு நெனச்சான். நான் பேசவே இல்ல. கண்டுக்க கூட இல்ல. அவன் என்ன பார்த்து சிரிச்சான். நான் சைலன்ட்டா போயின்னே இருந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் அப்ப ஃபிளாஷ் ஆச்சு. "நீ என்னால்லாம் பண்ண? அதுக்கு பாத்தியா? விதி என்னா பண்ணுச்சு உனக்கு? கடைசில நீயே வாடகை வீட்ல தான் இருக்கிற மாரி ஆச்சு" அப்படின்னு. ஸோ நம்ம நெனைக்கலாம், கர்மான்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம பண்றதெல்லாம் நம்மளுக்கு வராது அப்படின்னு. அதெல்லாம் உண்மை இல்ல. 100% வரும். இந்த மாதிரி நான் நெறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதுவும் என்னோட லைஃப்லயே. நம்ப எது பண்ணாலும், அது இன்னைக்கு இல்லனாலும், என்னைக்கோ ஒரு நாள் நம்மள தேடி வந்தே வரும். இந்த டைம்லயும் தலைவரது ஒரு டயலாக் ஞாபகம் வருது. ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய குடுக்குவான். ஆனா கை விட்டுருவான். நல்லவங்கள சோதிப்பான். ஆனா கைவிட மாட்டான். அதனால எவ்வளோ தான் சோதனை வந்தாலும், நம்ம முன்ன போறத ஒண்ணே நிக்க வைக்கவே கூடாது. நம்ம முன்ன போக போகத்தான் நம்பளுக்கு எது வந்து சேரணுமோ, அது வந்து கண்டிப்பா சேரும். நம்ம நல்லதே பண்ணியிருந்தோம்னா, கண்டிப்பா நல்லது வந்து சேரும். நம்ம எந்த பள்ளத்திலயும் உழுந்து முழுவ மாட்டோம். இந்த வீடியோவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஏன்னா, ரீசென்ட்டா என்னோட கதைங்கள ஷேர் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். எதுவுமே ப்ரோகிரஸ் இல்ல. பட் இது உங்களுக்கு புடிச்சிருக்கா? என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேன்து. அதனால கமெண்ட்ஸ் வந்தாக்கா எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்.